பல ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லாமல் அவதிப்படும் மக்கள். பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கருணாகரநல்லூர் கிராம மக்களின் கோரிக்கையை வலியுறுத்தி களத்தில் இறங்கியது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அடுத்துள்ளது கருணாகரநல்லூர் கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக சாலை மோசமடைந்து இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த கிராமத்திற்கு இயங்கி வந்த தடம் எண் 28 என்ற அரசு பேருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் நிறுத்தப்பட்டது. தற்போது வரை அந்த கிராமத்திற்கு பேருந்து இயக்கப்படவில்லை. இதனால் இந்த பகுதியில் இருந்து பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், பணிக்கு செல்லும் பொதுமக்கள், மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் உள்ளிட்டோர் பல கிலோமீட்டர் நடந்தே செல்வதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேல் படிப்பு படிக்கணும்னா டவுனுக்கு போகணும். டவுனுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு இப்போ 10 கிலோமீட்டர் இடவேளை இருக்குது. அது நடந்து போனாலும் இப்போ நம்ம பணி 10 மணி ஆகிடுது. இப்போ படிக்க முடியல. கர்ப்பிணி பெண்கள் ஆஸ்பத்திரி போக முடியல. ஆஸ்பத்திரி எங்களுக்கு பக்கத்தில் கிடையாது. ஏற்கனவே வந்து 28 பஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வரப்போல பள்ளிக்கூடத்துக்கு காலையில் 8 மணிக்கு ஒரு டைமு, மதியம் 4 மணிக்கு ஒரு டைமு ரெகுலராக வரப்போல செய்யணும். மேலும் கருணாகரநல்லூர் கிராம மக்கள் காட்டுமன்னார்கோவில் பாப்பாக்குடிக்கு செல்ல 5 கிலோமீட்டர் தள்ளி பழஞ்சநல்லூர் பேருந்து நிறுத்தத்திற்கு செல்வதாகவும், ஜெயங்கொண்டம், சேத்தியா தோப்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல 4 கிலோமீட்டர் தள்ளி காடுவெட்டி பேருந்து நிறுத்தத்திற்கு செல்வதாகவும் கூறுகின்றனர். கருணாகரநல்லூர் சார், நாங்கள் பஸ் வசதி இல்லாத 8 நாளைக்கு நாங்கள் நடக்க முடியும். 3 கிலோமீட்டர் நடந்து உட்காந்து நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தா 11 மணிக்கு தான் பழஞ்சநல்லூர் போக முடியுது. அதுலேருந்து திருப்பி நாங்கள் முன்னாடி போக முடியுமா? எங்களுக்காக ஒரு வசதி கூட இல்லை. நாங்கள் என்னமா போகிறது? இந்நிலையில் தற்போது இந்த கிராமத்தில் தார் சாலை புதிதாக அமைக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பலமுறை அரசு அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நடக்கிறதுக்கு எங்களுக்கு ரோடும் இல்ல, ரொம்ப அவஸ்தைப்படுறோம். பஸ்ஸா வரமாட்டேங்குது. பஸ் இல்லாத கிராமம் என்ன கிராமங்க? மேலும் வரவிருக்கும் தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என்று நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துள்ளனர். முதல்ல படிப்போம், மருத்துவம் தாங்க எங்களுக்கு முக்கியம். அதே எங்களுக்கு இல்லைன்னா இந்த ஊர் எதுக்கு? இல்லைன்னா நாங்கள் எலெக்ஷனுக்கு இந்த வர எலெக்ஷனுக்கு ஓட்டு போட மாட்டோம், எல்லாம் நிப்பாட்டுருவோம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சிதம்பரம் செய்தியாளர் மணிகண்டன்.